இப்போது நாம் விக்ரமாதித்தன் கதையில் அவர் சிறிய பையனாக இருக்கும்போது ஒரு கல்லில் வந்து உட்கார்ந்த உடனே அவருக்கு நியாயம் வழங்கும் ஒரு திறமை கிடைத்தது. அதன் பிறகு எதுக்கெடுத்தாலும் அந்த கல்லில் வந்து இருந்தால் கரெக்டான நியாயத்தை வழங்கி விடுவார். அதன் பிறகு அந்த கல்லே அவர் அந்த இடத்துல ஒரு சிம்ஹாசனம் அவர் செய்து அங்கே இருந்தார். அது மாத்திரம் இல்லை, பக்கத்தில் காளி கோவில் இருக்குது. அந்த காளி கோவிலில் அவருக்கு அருள் பெற்ற இடம். அவர் ஒரு வேதாளம் கைவர பெற்றிருந்தது. அந்த வேதாளத்தில் அடிக்கடி கேள்வி கேட்கும். அந்த இதுக்கு விடை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவருடைய தலை சுக்கு நீராக சிதறிவிடும் என்பார்கள். ஆனால் இவர் எல்லா இதற்கும் பராசக்தியினர்னால பதில் சொல்லி விடுவார். இப்போ நம்ம அந்த சென்டரில் தான் இருக்கிறோம். அழகான தண்ணி சுற்றி இருக்குது. இது பேர் மோட், MOAT மோட். அதாவது கோட்டைகளுக்கு சுற்றி தண்ணீர் ஒரு பாதுகாப்பாக அமைக்கப்பட்டது. எதிரிகள் உள்ளே ஏற முடியாது. அதற்காக ஒரு பாதுகாப்பு. பழைய காலத்தில் இந்த மோட் இதில் முதலைகளையும் விட்டுருப்பாங்க. இதை கிராஸ் பண்ணி யாரும் வர முடியாது. ராஜா வந்து கேட் வச்சுருப்பார். அந்த கேட்டை திறந்து அவராட்டு அது வந்து பாலமாக அமையும். இப்போ தான் உள்ளே போகும், இல்லாமல் போக முடியாது. இப்போ வந்து அந்த இடத்த தான் நம்ம இப்போ திருத்தலம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். சிற்பங்களாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் பல விஷயங்கள். அசோக சக்கரம் இருக்குது. அசோகர் இங்கே தலைநகரை கொண்டு ஆட்சி செய்து வந்தார். சிற்ப வேலைகள் ஏராளமாக உள்ளன. இந்த நடனக்காரிகளுடைய பெயர்களும் இதில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த காயின் பழைய காலத்து காயின் மாடல் வச்சுருக்குறாங்க. எதிர்ப்புறமாக தெரிவது ஜோதிர்லிங்க கோவில். ஜோதிர்லிங்க கோவிலோட தொட்டு தான் இந்த இடம் இருக்குது. இந்த விக்ரமாதித்தன் இந்த இடம் சிலை வைத்து அவர் இருந்து உட்கார்ந்து நியாயம் சொல்லக்கூடிய இடம். மெமோரியலாக செய்து வைத்திருக்கிறார்கள். Vikramada Vedala is Digvijaya, celebrating his victory. சுற்றி அழகான நீர்நிலைகள்.
மிருகாட்சி நடனக்காரர்களுடைய பெயர்கள் இதில் வைக்கப்படுகின்றன. சர்மோகினி, சந்திரமுகி. சந்திரமுகி நடன சினிமா பார்த்தீங்க. இந்த சந்திரமுகி டான்ஸர், சந்திரமுகியை தான் அந்த படத்துக்கு பேராக வச்சிருக்கிறார்கள். சந்திரமுகி. Ancient coins. பழைய காலத்து நாணயங்கள். விக்ரமாதித்த தலை பொறித்த காயின். This is a special banyan tree with a big leaf, under which when you meditate, if you meditate, you will get more energy. I have meditated today. Yeah, different type. Dakshinamurti sits under this tree only. Can sit for 2-3 minutes here. Okay. இது நாணயங்கள், சிலைகள். விக்ரமாதித்த சிம்ஹாசனம். பெரிய சிலை வடிவம் பின்னாடி தெரிகிறது.